வெளியா லோக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுங்க. படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு? ஓகே, அவரேஜாக இருக்குது. இது வரைக்கும் மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரி ஃபேண்டசி ட்ரை பண்ணது வந்து மின்னல் முரளி நல்லா இருந்துச்சு. அந்த படம் அளவுலாம் இருக்காது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற இவன் பேசுகிற மாடுலேஷன்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோவினோ தாமஸ் நடிச்சு ஒரு படம் வந்து இருந்துச்சு, அதுவும் அட்வென்ச்சர் படம்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. நான் இருக்கா என்ன படம் அது? இப்போ ஒன்று வந்துச்சு. அந்த ஏஆர்எம் அது ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த ஜானரை மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஒண்டர் உமன் இல்லை, அவன் பேசின மாடுலேஷன்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தூங்கிட்டான். நான் வந்து தான் எழுப்புறேன். தூங்கலாம் இல்லை, நான் ரொம்ப கொஞ்சம் மயக்கம் வந்துச்சா இல்லையா பண்ணி வந்தேன். மயக்கம் வந்துச்சா இல்லையா? இல்லை ஓகே. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்கிறோம். மச்சான் வந்து தெளிஞ்சிட்டானா. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் திருப்பி ரீரிவ்யூ கொடுக்குறேன்றான். ஹெவி எக்ஸ்பெக்டேஷனோட எந்த மூவிக்கும் வரக்கூடாது. இன்னொன்று வந்து நம்மளே வந்து பார்த்து படம் எப்படி இருக்கும் முடிவு பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் படித்த காமிக்ஸு எல்லாத்துலேயும் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. இந்த வேம்பயர் ஸ்டோரி அதெல்லாம் கொஞ்சம், இந்த ஒண்டர் உமனு வேம்பயர் ஸ்டோரி அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. ஆனால் ஓகே, இந்த மின்னல் முரளி படம்லாம் நல்லா ரியாலிட்டியாக எடுத்திருந்தாங்க அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே. இந்த படம் வந்து 100 கோடின்றாங்க. அது எதுக்கு 100 கோடின்னு எனக்கும் தெரியல. பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். எதுக்கு 100 கோடி? ஆமா, அந்த மாதிரி ஒன்றும் மேக்கிங் நார்மலா மலையாள படம் மேக்கிங் மாதிரி தானே இருந்துச்சு. நான் எப்பவுமே சொல்லுவேன், கூலி படமா இருந்தா சரி, ஜிபி குட் பேட் அக்லியா இருந்தா சரி, எந்த படமா இருந்தா சரி, எத்தனை கோடின்றது நமக்கு தேவை கிடையாது. நாம கொடுக்குற 120 டிக்கெட் ஒருத்தா இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். அது இல்ல, மேக்கிங்க்கு வந்து 100 கோடி செலவாச்சுன்றாங்க. ஆக்சுவலி ஆலப்புழா ஜிம்கானா எடுத்த லொகேஷனும் இந்த லொகேஷனும் சேம் மாதிரி தானே இருக்கு. இந்த கிராபிக்ஸ்க்கு வந்து இத்தனை கோடி தேவையா? மின்னல் முரளியும் அதே தானே சொல்றேன். மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு படம் வந்து 100 கோடி போட்டு எடுத்தாங்க அப்படின்றக்க நம்ம போய் தியேட்டர்ல உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா? நமக்குள்ள 120 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒர்த்தா இல்லையா? 60 ரூபாய்க்காச்சும் ஒர்த்தா? ஓகே, ஆவரேஜ் பார்க்கலாம். செகண்ட் 30 ரூபாய்க்கு ஒருத்தர் கதைக்குள்ளேயே வந்திருக்காங்க. மோசம்லாம் இல்லை படம். ஓகே, நல்ல படம் தான். அவங்க கொடுத்த ஹைப்புக்கு இல்லை, அதனால எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பாருங்க, படம் நல்லா இருக்கும். ஓகே, 120ல பாதி 60 ரூபா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 60 ரூபாய்க்கு 30 ரூபா. ஓகே, அப்போ மிச்சத்தை 60 ரூபாய்க்கு எவ்வளோ ஒருத்தர் அவன் சொல்லுவான். ஸ்டே டியூன்ட். மற்றும் செகண்ட் ஹாஃப் தான் மூவி வேற லெவலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்ததுனால செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கரெக்டா? சூப்பர் ஹீரோ வருவாங்க. ஹல்க் படம்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்? லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன அர்த்தம்? கேமரா வீடியோ எடுக்க முடியல, லைட்டை போட்டாங்கப்பா. ஹல்க் படம்லாம் அப்படி தானே, அரை மணி நேரம் கழிச்சு தானே சூப்பர்மேன் வருவாரு. அந்த மாதிரி தான் சூப்பர்மேன் படம்லாம் எதிர்பார்ப்பு கூட வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்காகவே வரலாம். ஹாஃப் வந்து டிக்கெட் வாங்கி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட்டி பழமே புரியாரா டேய். வாங்க நம்பி வரலாம். ஓகே தான், ஒன் டைம் வாட்ச். நன்றி, வணக்கம். டைகர் கா ஹுக்கும்.